அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம்திங் ஃப்ரம் மை ஹார்ட். எல்லாருக்கும் விஷஸ் இருக்கும்ல, ஒரு நாளைக்கு 5 வாட்டி தொழுகணும்னா 5 வாட்டியும் நம்ம ப்ரேயர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சில பல ரீசனுக்காக அதை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. லைக் ஹெசிடேட் பண்ணிடுறோம், இல்லைனா லேசியாக ஃபீல் ஆகும், அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரொக்ராஷினேட் பண்ணுவோம். இல்லை நாளையிலேருந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். இந்த ஃபீலிங் எல்லாம் காமன் தான், என்னாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பிகாஸ் எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ இட். பட் டுடேஸ் vlogல நான் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற லெக்சர் மாதிரி இருக்காது. ஆனால் நான் ஷோ பண்ணுறேன் ஹவ் ஐ ப்ரே, ஹவ் ஐ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹவ் ப்ரேயர் கிவ்ஸ் மீ பீஸ் இன் எவ்ரி சிங்கிள் டே. நீங்கள் யாராச்சும் இந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஜஸ்ட் கொஞ்சம் காமாக வாட்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா டெய்லி ப்ரேயருக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் டெய்லியும் 5 டைம்ஸ் இல்லாமல் 6 டைம்ஸ் ப்ரே பண்ணுவேன், இன்க்ளூடிங் தஹஜுத் தான். தஹஜுத் வந்து சம்டைம்ஸ் எனக்கே வந்து ஸ்கிப் ஆகியிருக்கு. எப்படி ஃபஜரோ தஹஜுத்தோ இந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு வேக்கப் ஆகி அங்கே தொழுது தான் கொஞ்சம் டாஸ்க்குன்னு சொல்லுவேன். நம்மளோட ஹோப்பு இன்டென்ஷன் ரெண்டுமே ப்ராப்பராக ஈஸியாக கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மார்னிங் வந்து வேக்கப் ஆகிடலாம். அடுத்த vlogல ஹவ் ஐ வேக்கப் ஃபார் ஃபஜர் ஆர் தஹஜுத் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் 4:20க்கு அலாம் வச்சு எழுந்திருப்பேன். ஸோ 10 மினிட்ஸில் வந்து ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஒழு செய்கிறது எல்லாம் முடிச்சுட்டு 4:30க்கு வந்து தஹஜுத் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்சுவல் டைம் வந்து 3:30லேருந்தே நம்ம தஹஜுத் வந்து தொழுக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் டெய்லியும் சேம் டைம் வந்து ப்ராப்பர் பண்ணுறதுனால எனக்கு இந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை கரெக்டாக சூட் ஆகுது. ஃபோர் 4:40 இல்லை 4:45க்கு தஹஜுத் தொழுது முடிச்சுட்டு குரான் ஓதுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எப்போவுமே டைனிங் ஹாலில் தான் வந்து குரான் ஓதுறது அதெல்லாம் மார்னிங் டைமில் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இந்த டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிவிடுவேன். நைட்டே எப்போவுமே இந்த டேபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் தான். பட் இது என்னன்னு தெரியல, மறந்துட்டோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குரான் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருந்தேன். யாசின் எல்லாம் இப்போ ஓத மாட்டேன். இப்போ வந்து நார்மலாக குரான் அதெல்லாம் ஓதுவோல. லாஸ்ட் டைம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணப்போ ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க, என்னென்னா குரான் ஓதும் போது எத்தனை ஆயின் வந்து ஓதுவீங்க ஒரு நாளைக்குன்னு கேட்டிருந்தீங்க. அது மாதிரிலாம் கணக்கு கிடையாது. ஃபஜர் டைம் ஆகிற வரைக்கும், தஹஜுத்தில் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபஜர் டைம் ஆகிற வரைக்கும் வந்து நான் ஓதுவேன். தொழுகை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த பேஜில் ஏதாச்சும் ஐன் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் த வே ஹவ் ஐ யூஸ்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் குரான் ஓதும் போது 3 ஐன்ஸ் வந்து ஓதுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருப்பேன். டெய்லியும் 3 ஐன்ஸ் வந்து ஓதுவேன். அதனால் சில நேரத்தில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் போது 3 ஐன் தானே, இதை முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தாட் இருக்கும். லேட்டராக நான் திங்க் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து இன்றைக்கி ஓதலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கணக்கெல்லாம் இல்லை, டைம் ஆகிற வரைக்கும் ஓதுவேன். தென் ஃபஜர் டைம் வந்ததும் ஃபஜர் தொழுகை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தஹஜுத் வந்து அந்த ரூமில் தொழுதுருந்தேன். எப்போவுமே டைனிங் ஹாலில் தான் தொழுகிற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து அண்ணா ரூமில் வந்து தொழுகுவேன். ஆஃப்டர் ஃபஜர் அகெயின் குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னென்னா, நார்மலாக நான் டெய்லி ஓதுறேன்ல, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஓதுனேன்ல அது மாதிரி இல்லாமல் யாசின் மட்டும் ஓதுவேன். நிஜமாகவே இந்த மார்னிங் 4:30 to 5:30 அந்த 1 hour இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப லெஷரான டைம் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ மைண்ட் பீஸாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டாக இல்லை அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு யோசிச்சு பாருங்களேன். நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு கான்ஃபிடென்ஸ், கரேஜ், பாசிட்டிவிட்டி எல்லாமே இந்த மார்னிங் டைமில் தான் கிடைக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள், ஒரு வாரம் கூட கஷ்டமாக தான் இருக்கும் எந்திக்கிறதுக்கு. பட் உங்கள் இன்டென்ஷன் நிஜமாகவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நைட்டே தூங்கும் போது நம்ம மார்னிங் எந்திக்கணும், தஹஜுத் எந்திக்கணும், ஃபஜர் எந்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நியத் மாதிரி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அலாம் வைக்க முடியலன்னா நான் நைட்டே தூங்கும் போது யோசிச்சிட்டே தூங்குவேன். மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுவேன். ஷேரான அப்கமிங் vlogsஸை சொல்கிறேன் எப்படி வந்து வேக்கப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. யாசின் எல்லாம் ஓதி முடிச்சுட்டு டீ தான் ரெடி பண்ணுவேன். டைம் வந்து இப்போ ஒரு 5:45 இருக்கும். வீட்டில் எல்லாம் தொழுதுருப்பாங்க. நானும் அப்பா மட்டும் தான் டீ குடிப்போம். ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக 6 o'clock இருக்கும். 4:20 to 6 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணியிருந்தேன் மார்னிங் vlog மட்டும். தென் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டே தானே, காலேஜ் லீவ் தான். வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரூம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் மட்டும் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் போயிடுச்சு. லொஹர் டைம் வந்ததும் ப்ரேயருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஆஃப்டர்நூன் 12:50க்கு அகெயின் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
லொஹர் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவேன் நான். எப்படின்னா, சரி இன்னும் டைம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் இருக்கே நினச்சாலுமே வந்து நம்ம தொழுது முடிக்கிற வரைக்கும் தாட் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம அதை தொழுகலையே சொல்லிட்டு அதுவே வந்து தோணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தொழுது முடிச்சிட்டோம்னா அதை பற்றி நம்மளுக்கு தாட் இருக்காது. ஓகே நம்ம வந்து ஒரு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். இதை யார் யார் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க தெரியல. பட் நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். எஸ்பெஷலி இந்த லொஹர் டைமில் மட்டும்தான். அசர், மக்ரிப், இஷா அதெல்லாம் டக்கு டக்குன்னு சீக்கிரம் வந்துடும். பட் லொஹருக்கும் அசருக்கும் கொஞ்சம் இன் பிட்வீன் நிறைய கேப் இருக்கும். அதனாலயா என்னன்னு தெரியல. ஓகே கொஞ்சம் லேட்டாக தொழுகலாம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சொல்லிட்டு நிறைய வாட்டி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியிருக்கேன். லேசினஸ் வந்து இருக்கும் தான், பட் வந்து அதை ஹேபிட் ஆக்க வேண்டாம். ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அன்றைக்கி தொழுது முடிச்சதும் ஒரு சின்ன லெக்சர் பார்த்துருந்தேன் கிராட்டிடியூட் பற்றி. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அதுவும் இஸ்லாமிக் லெக்சர்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் சொல்கிறது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியான்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு லெட்டர்ஸ்னால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வுட் லைக் இட். கரெக்டாக லன்ச் டைம் ஆகும்ல, அது வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், அவ்வளோ தான் மேக்ஸிமம். ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஓகே தான், ஏன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காச்சும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். யாராச்சும் ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னா நான் இப்போது ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்மளால் லொஹர் தொழுக முடியாது, ரைட்? 4:30 இல்லை 5, 6 அந்த மாதிரி வீட்டுக்கு வரதுனால அது ஸ்கிப் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எங்கள் மதசால என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வீட்டுக்கு வந்ததும் அசர் தொழுதுட்டு நம்ம லொஹர் வந்து மிஸ் ஆகிருக்கோம்ல, அந்த அசர் தொழுது முடிச்சுட்டு கலா செஞ்சுட்டு லொஹர் தொழுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு 5 டைம்ஸுன்றது வந்து கண்டினியூஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு ஃபியூ மினிட்ஸில் லன்ச் சாப்பிட்ருந்தோம். அப்படியே ஆஸ் யூஷுவல் வந்து ருட்டீன் வந்து பாஸ் ஆச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அசர் டைம் ஆகிடும்ல. ஸோ அவ்வளோலாம் செஞ்சுட்டு தொழுகிறதுக்காக ரெடி ஆகிருந்தேன். அசர் தொழுது முடிச்சுட்டு சூறா தான் படிச்சிருந்தேன். இது ஆக்சுவலி என்னென்னா, சின்ன வயசில் வந்து அதிகமாக வந்து சூறா வந்து நானும் எங்கள் அண்ணா ரீட் பண்ணுவோம். எப்படின்னா 2 பேரும் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த சூறா கம்ப்ளீட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இந்த குட்டி புக் வச்சு போட்டி போட்டு வந்து நாங்கள் படித்து முடிப்போம். ஒரு சூறா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 4 to 5 டேஸ் ஆகும் நாங்கள் அது ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் கொஞ்சம் சின்ன வயசில் மெமரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய சூறாஸாக தான் நாங்கள் பிளான் பண்ணி படிப்போம். ஸோ இவ்வளோ பெருசு படிக்கணுன்னா ஒரு 4 டேஸ் ஆகும். பட் இப்போ வந்து ஒரு 2 டேஸில் முடிச்சிடலாம். அப்போது அண்ணா வீட்டில் இருப்பான். ஸோ நானுமே வந்து ஸ்கூல் விட்டு சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க் பார்ப்போம். அப்படி இல்லைனா லீவ் டைமில் தான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து இந்த கேம் மாதிரி நாங்கள் கூட வச்சு படிப்போம். நான் ஃபஸ்ட்டு முடிக்கணும், நீ ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சே வந்து நாங்கள் படித்து முடிச்சிடுவோம். பட் அது இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆக்சுவலி இந்த குட்டி சூறா புக் வந்து எங்கள் அப்பா மண்ணடியில் வாங்கினார் தான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இதில் ஆக்சுவலி எல்லா சூறாஸும் இருக்கும். 30th ஜூஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து இதில் இருக்குது. காலேஜ் போக்குறதுக்குள்ளே இந்த புக் ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நடுவில் அப்படியே டச் விட்டாச்சு. காலேஜ் வந்ததும் வந்து இது சுத்தமாக மறந்துட்டேன். இது வந்து ஒரு ஹேபிட் எனக்கு இருந்தது அப்படின்றது. ஸோ அகெயின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி புக் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குரான்லேயே வந்து லாஸ்ட்டு ஜூஸ் ஃபுல்லாகவே வந்து சூறா தானே இருக்கும். அது சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 5 லைன்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணினா கூட ஒரு 5 டேஸில் கூட ஒரு சூறா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சூறாலாம் மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தானே. நம்ம ஜஸ்ட் கிராதோட ஓதணுனாலே அது ஓரளவுக்கு வந்து மெமரபிள் ஆகும். ஒரு நல்ல ஹேபிட் க்ரோ ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறனோ அதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி இது இன்ஸ்பைரிங்காக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு சூறாலேருந்து ஒரு 7 லைன்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணியிருந்தேன். இதை முடிச்சுட்டு மினி விளாக் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக நான் ஈவினிங் டைமில் தான் மினி விளாக் வந்து ஷூட் பண்ணுவேன். ஏன் தெரியல, மார்னிங்லேருந்து ஃப்ரீயாக இருந்தாலுமே வந்து ஈவினிங் டைம் தான் எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் ஒரு 1.5 hours வந்து வேறு ஒர்க் போச்சு. அதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து எப்படி ஒரு 6 டைம்ஸ் வந்து ப்ரே பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. அதை மட்டும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தென் மக்ரிப் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அசருக்கும் மக்ரிப்க்கும் லிட்டில் பிட் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். மம்மி தொழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கேமராலாம் செட் பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மக்ரிப் தொழுதுட்டு குரான் ஓதுவேன் ஸ்கூல் டேஸில். ஏன்னா ஸ்கூல் டேஸில் தஹஜ்ஜுத் முடிச்சுட்டு நான் குரான் ஓத மாட்டேன். அப்போது வந்து ஸ்கூல் சம்மந்தமாக ஏதாச்சும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காலேஜில் அந்த அளவுக்கு படிக்கிற ஒர்க் இல்லாததுனால அந்த டைமில் நான் குரான் ஓதுறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டிப் இது. ஸோ மார்னிங் டைமில் ஒரு 4:30க்கு எந்திரிக்கிறல்ல, அப்போ 5:30 வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்கூல் சம்மந்தமாக ஏதாச்சும் படிக்கிறதா படிக்கலாம். 5:30க்கு அப்புறம் நம்ம ஃபஜ்ர்னா தொழுகிறோம்ல,
அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் வந்து யாசீன் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் குரான்லேருந்து ஓதலாம். இந்த மக்ரிப் டைமில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து குரான் வந்து எடுத்து ஓதுங்க. சண்டே இல்லாமல் யூஸ்வலாக இந்த டைமில் வந்து டியூஷனுக்கு எல்லோரும் வந்துருவாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் போனதுக்கப்புறமா ஒரு 8:30க்கு மேலே இஷா வந்து தொழுகுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால யாரும் வரமாட்டாங்க. அதனால் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லை. வரலன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் எடிட்டிங்கில் அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock வந்து இஷா தொழுக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இஷா தொழுது முடிச்சிட்டேன்னா அந்த டே ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகும். இந்த விலாகில் ஜஸ்ட் என்ன ரொட்டீன் மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரிமைண்டர், ப்ரேயர்னா பேர்டன் இல்லாமல் அது ஒரு பிளெஸிங்னு சொல்ல வரேன். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்கு நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹாப்பினஸாக இருந்தாலும், சேட்னஸாக இருந்தாலும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எது இருந்தாலும் நம்ம ப்ரேயர் தானே பண்ணுறோம். அதை அந்த டைமுக்கு மட்டும் பண்ணாமல் எல்லா டைமுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிஜமாகவே வந்து ரொம்ப நல்லது. திஸ் விலாக் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.